வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாமகவின் செயல்படும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் திங்களன்று ஆளும் திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அடிப்படை யதார்த்தங்களிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டவர் என்று குற்றம் சாட்டினார். வேலூரில் நடைபெற்ற கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி, ஆந்திர அரசு தமிழ்நாட்டிலிருந்து மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மறுத்ததாக கூறப்படுவதைத் தொடர்ந்து பெரும் இழப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாம்பழ விவசாயிகளை ஆதரிக்க மாநிலம் தவறியதை எடுத்துக்காட்டினார். விவசாயிகள் பொருளாதார அழிவை எதிர்கொண்டாலும் முதலமைச்சர் அரசியல் பயணங்களில் மூழ்கி இருப்பதாகவும் அவசர அடிப்படை பிரச்சினைகளை புறக்கணிப்பதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். நமது விவசாயிகள் விற்கப்படாத விளைபொருட்களையும் நிதி அழிவையும் எதிர்கொள்கின்றனர். ஆனால் முதலமைச்சர் நெருக்கடியை பற்றி அறியாமல் இருக்கிறார் என்று அவர் கூறினார். அரசாங்கத்திற்கும் கிராமப்புற கவலைகளுக்கும் இடையிலான தொடர்பை வலியுறுத்தினார். திமுகவின் முதலீட்டு கூற்றுக்களை அவர் மேலும் கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் 10 லட்சம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கூறியது அர்த்தமுள்ள வகையில் நிறைவேறவில்லை என்று கூறினார். 50,000,060,000 கோடி ரூபாய் மட்டுமே உண்மையில் வந்துள்ளது. மீதமுள்ளவை வெறும் கந்துடைப்புதான் என்று அவர் கூறி அரசாங்கத்தின் பொருளாதார கதையில் சந்தேகம் எழுப்பினார். மின்துறையில் ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்திற்காக திமுகவை குற்றம் சாட்டிய அன்புமணி, தற்போதைய ஆட்சியின் கீழ் 4 ஆண்டுகளில் மின்சார கட்டணம் 4 முறை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஜூலை 1 முதல் 3.5% அதிகரிப்பு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் உயர்த்தப்பட்ட விலையில் மின்சாரத்தை வாங்குகிறது. தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபாய், அதே நேரத்தில் 3.75 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்க முடியும் என்று அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் மைய முயற்சிகளில் பாமகவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் பசுமை தாய்நாடு பிரச்சாரத்தின் கீழ் ஒரு பெரிய மரம் நடும் முயற்சியை தொடங்குவதாக அன்புமணி அறிவித்தார். இதன் ஒரு பகுதியாக பாமக நிறுவனர் மற்றும் அவரது தந்தை டாக்டர் எஸ். ராமதாஸின் பிறந்த நாளான ஜூலை 25 ஆம் தேதி தொடங்கி 1 மில்லியன் மரக்கன்றுகளை நடுவதை கட்சி நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சி சுற்றுச்சூழல் மற்றும் சமூக காரணங்களுக்காக கட்சியின் அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று அவர் கூறினார். பரந்த சமூக மற்றும் அரசியல் பிரச்சினைகளை தொட்டு அன்புமணி வன்னியர் மற்றும் பட்டியல் சாதி சமூகங்களின் வாக்குகளையே பெரிதும் நம்பியிருந்த போதிலும் திமுக அவர்களை காட்டிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். பொதுமக்கள் விரைவில் அரசாங்கத்தை பொறுப்பேற்கச் செய்வார்கள் என்று அவர் எச்சரித்தார். இன்று நீங்கள் குரல்களை அடக்கலாம், ஆனால் 10 மாதங்களில் உண்மை வெளிப்படும் என்று அவர் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கான கட்சியின் உறுதியையும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். ஜூலை 25 அன்று 10 முக்கிய வளர்ச்சி கோரிக்கைகளை வலியுறுத்தி பாதயாத்திரை நடத்தப்படும் பாதயாத்திரையை முன்னிலைப்படுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.